ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. ரொம்ப வருஷமாக நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் இது, மட்டன் குஃப்தா கறி. ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் இந்த ஒரு ரெசிபி மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி இந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் குஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கீமா 350 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் ஃபுட் ப்ராசஸில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் முழுசாக போட்டிங்கன்னா இதிலே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குஃப்தா உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்படி இல்லைன்னா பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. எல்லா பால்ஸும் ஒரே சைஸ்லேயே பிடிச்சிக்கோங்க. 350 கிராம் அளவுக்கு கீமாவில் ஒரு 10 பால் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். இங்கே குஃப்தா ஃப்ரை பண்ணி போடுறதுனா கூட போடலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக குழம்புல சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. டீப் ஃப்ரை அப்படி இல்லைனா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் 2 பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குஃப்தா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6-8 பாதமும் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பீஸ் கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் இந்த ட்ரை கோகனட் இருக்குல்லையே அது எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து ஆயிலாக எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, கசகசா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இங்கே எனக்கு கிடைக்காது, அதனால நான் சேர்க்கலை. இப்போது இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது லைட் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம குஃப்தா ஃப்ரை பண்ண ஆயிலே ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணும்போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு நான் தக்காளி சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. தனியா கூட இந்த குழம்புக்கு சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த ஆயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு நிறையவே நம்ம தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இப்போது இந்த குழம்ப நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்ல ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா 2-3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குஃப்தா இதில் சேர்த்துடலாம். நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணாமல் சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. குஃப்தா அதில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா கூட சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் திக் கிரேவியாக நம்ம வச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நான் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிட வேண்டியது தான். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்சுக்காக செய்கிறீங்கன்னா ரைஸ் கூட சாப்பிட்லாம். டின்னருக்காக செய்கிறீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரோட்டி, நான் கூட சர்வ் பண்ணலாம். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.